2026 தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலை ஒட்டி அரசியல் கட்சிகள் முன்னணிகள் 15 முக்கிய கோரிக்கைகளை தமிழ்நாடு இயற்கை உழவர் கூட்டியக்கம் முன்வைத்துள்ளது. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு இயற்கை உழவர் கூட்டியக்கம் சார்பில் முன்னோடி விவசாயி அரிகனூர் ஜெயச்சந்திரன், வெற்றிமாறன், சிவகுமார், கார்த்திக், சுரேஷ், ஹிமாஹிரன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்கள் சந்தித்தனர். அப்போது 15 கோரிக்கைகளை முன்வைத்த அவர்கள் இதனை ஒவ்வொரு அரசியல் தலைவர்களிடமும் வழங்க உள்ளதாக தெரிவித்தனர். எல்லா இயற்கை விவசாய அமைப்புகளும் தனிப்பட்ட இயற்கை விவசாயிகளும் ஒன்றிணைஞ்ச இந்த கூட்டு இயக்கத்துல கோரிக்கைகளை சேகரிச்சோம். அரசாங்கத்திற்கு எங்களை பக்கம் இருக்கக்கூடிய கோரிக்கைகளை வைக்கணும். இதுல இயற்கை விவசாயிகளும் இயற்கை விவசாய அமைப்புகள் மட்டும் இல்லாம நுகர்வோர் பங்கெடுத்திருக்காங்க. நிறைய நுகர்வோர்கள் பங்கெடுத்து அவங்களும் இந்த கோரிக்கைகள்ல அவங்களோட பங்களிப்பு செலுத்தியிருக்காங்க. அதன் வாயிலாக ஒரு 15 முக்கிய கோரிக்கைகளை நாங்க இங்க மன்றத்துல சமர்ப்பிக்கிறோம். கோரிக்கை எண் 1, எதிர்வரும் 2030 ஆண்டிற்குள் தமிழ்நாட்டில் அடுத்த ஆட்சி அமைகிற அமைப்பு ஆண்டிற்குள் தமிழ்நாட்டில் உள்ள வேளாண் சாகுபடி நிலப்பரப்பில் 25% நிலத்தை இயற்கை விவசாயத்துக்கு மாற்றுவதற்கான கொள்கை முடிவை எடுத்து நடைமுறைப்படுத்துதல் வேண்டும். இதை செயல்படுத்த இயற்கை வேளாண்மைக்கென்று தனி வாரியம் அமைக்க வேண்டும். கோரிக்கை எண் 2, அந்தந்த வட்டாரம் மற்றும் மாவட்ட வாரியாக மரபு விதைகளை, நம்முடைய நாட்டு விதைகளை பாதுகாத்து பரவலாக்கம் செய்ய உழவர்கள் உள்ளடக்கிய மரபு விதை மையங்களை உருவாக்க வேண்டும். மரபணு மாற்றப்பட்ட திருத்தப்பட்ட விதைகளை ஒருபோதும் தமிழகத்தில் அனுமதிக்க மாட்டோம் என்ற கொள்கை முடிவை அரசாங்கம் எடுக்க வேண்டும். கோரிக்கை எண் 3, உயிர் சூழலுக்கு கேடில்லாத அந்நிய செலாவணி தொகையை மிச்சப்படுத்தும் இயற்கை வேளாண்மையை செய்து வரும் இயற்கை உழவர்களுக்கு ஆண்டுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 24,000 ஊக்கத்தொகை வழங்க வேண்டும். கோரிக்கை எண் 4, அரசின் நேரடி கொள்முதலுக்கு ஒதுக்கும் தொகையில் 25% தொகையை இயற்கை விளைபொருட்களுக்கு வாங்குவதற்கு ஒதுக்க வேண்டும். அனைவருக்கும் பாதுகாப்பான நஞ்சற்ற உணவை உறுதி செய்ய இவ்வாறு வாங்கும் விளைபொருட்களை இப்போ பிடிஎஸ், ஐசிடிஎஸ், பள்ளிகளில் காலை மதிய உணவு திட்டம், மகப்பேறு பலன்கள், இயற்கை விவசாயிகளிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை கொடுக்கறது மூலமா இன்னும் கூடுதலாக ஒரு பலன் இருக்கும் அப்படின்றத முன்வைக்கிறோம். அதே போல கோரிக்கை எண் 5, அந்தந்த வட்டார மற்றும் ஊராட்சி அளவில் உழவர்கள் அல்லது மகளிர் குழுக்கள் விளைபொருட்கள் மதிப்பு கூட்டுதல் மற்றும் இயற்கை இடுபொருட்கள் தயாரித்து வழங்குதல் வகையில் தேவையான உட்கட்டமைப்புடன் கூடிய மையங்களை அமைத்து தர வேண்டும். கோரிக்கை எண் 6, இயற்கை வேளாண்மையின் தேவை மற்றும் அவசியத்தை வளர்ந்து வரும் தலைமுறைக்கு புரிய வைக்க பள்ளி கல்லூரி பாடத்திட்டங்களில் இயற்கை வேளாண்மையை இணைத்து கற்பிக்க வேண்டும். மாதத்திற்கு ஒரு இயற்கை வேளாண் பண்ணையை பார்வையிட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை ஊக்குவித்தல் வேண்டும். கோரிக்கை எண் 7, இயற்கை வேளாண் அறிஞர் ஐயா கோ நம்மாழ்வாரின் பெயரில் இயற்கை வேளாண் பல்கலைக்கழகம் அமைத்து இதில் மூத்த முன்னோடி இயற்கை உழவர்களை கௌரவ பேராசிரியராக இணைத்து தொழில்நுட்பங்களை வளர்த்தெடுத்து பரவலாக்கம் செய்ய வேண்டும். கோரிக்கை எண் 8, இயற்கை உழவர்களின் விளைபொருட்களை சந்தைப்படுத்தும் நோக்கில் இயற்கை உழவர் வாரச்சந்தை, இயற்கை அங்காடி போன்றவற்றை ஏற்பாடு செய்து தர வேண்டும். மேலும் நுகர்வோர் விளைபொருட்களின் தரத்தை ஆய்வுக்குட்படுத்த அனைத்து மாவட்டங்களிலும் ஆய்வகங்களை நிறுவ வேண்டும். அதே போல கோரிக்கை எண் 9, வேளாண் பண்பாட்டில் விதை முதல் அறுவடை வரை பெரும் பங்கு அளிக்கும் பெண் உழவர் தொழிலாளர்கள் அரசின் திட்டங்களின் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். குடும்ப சொத்தில் ஆண்கள் பெயரில் உள்ள நிலத்தில் அக்குடும்ப பெண்கள் பணியாற்றினால் அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கும் பொருட்டு விவசாய அட்டை, மானியங்கள் உள்ளிட்ட நலத்திட்டங்களை பெண்களுக்கும் வழங்க ஆவண செய்ய வேண்டும். கோரிக்கை எண் 11, ஏரிகள், வாய்க்கால்கள் மற்றும் ஆறுகளில் கழிவுநீர் மற்றும் தொழிற்சாலை கழிவுகள் கலப்பதை தடுத்து மாற்று திட்டங்களை மேற்கொள்ளுதல். மேலும் நீர்நிலைகள் மற்றும் நீர்வழி பாதைகள் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி அடுத்த தலைமுறைக்கு நமது நீர்ப்பாசன கட்டமைப்புகளை நல்ல நிலையில் கடத்துதல் வேண்டும் அப்படின்னு. கோரிக்கை எண் 12, கால்நடைகள் வளர்ப்போருக்கு பயன்படும் வகையில் மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் புல்வெளிகளை அரசு மீட்டெடுத்து மேம்படுத்தி தருதல். இந்த மண்ணிற்கு ஏற்ற நாட்டு கால்நடைகளை பரவலாக்கம் செய்ய வழிவகைகள் செய்ய வேண்டும். நமது மண் வளத்தை மீட்டெடுக்க வேளாண் நிலங்களில் கிடை அமைக்க ஊக்கத்தொகை வழங்க வேண்டும். கோரிக்கை எண் 13, பனை தென்னை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க கல் மீதான தடையை நீக்க வேண்டும். பனைமரம் சார்ந்த தொழில்களில் ஈடுபடும் பனை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்ற அரசு திட்டங்கள் கொண்டு வர வேண்டும். முக்கியமா பனை தொழிலாளர்கள் நிறைய பொய் வழக்குகளை சந்திச்சுட்டே இருக்கிறாங்க. பனையேறி மக்கள், அதே போல தென்னை சார்ந்தும் இன்னைக்கு கோவை மண்டலங்கள் எல்லாம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு அங்கீகாரமும் இவங்களுக்கு இந்த மாதிரியான பொய் வழக்குல இருந்து விடுக்க கோரியும், அதே போல இவங்களுக்கு நம்மளோட பனை சார்ந்து தென்னை சார்ந்த நிறைய மதிப்புக்கூட்டு பொருட்கள் வருது. இதுக்கான நிறைய மாற்று திட்டங்களை அரசு கொண்டு வரணும்னு கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். கோரிக்கை எண் 14, வேளாண் பண்பாட்டோடு இயைந்து இருந்த சித்த மருத்துவம் மற்றும் கைத்தறி நெசவு, குயவு, கூடைமுடைதல், கொள்ளர் பட்டறைகள், மரக்கருவிகள் உள்ளிட்ட கைவினை
தொழில்களை பாதுகாத்து அதில் ஈடுபட்டுள்ள குடும்பங்களின் பொருளாதார மேம்பாட்டு நடவடிக்கை செய்திட வேண்டும். கோரிக்கை எண் 15, மனித விலங்கு மோதலை குறைக்க வனத்துறையுடன் இணைந்து வேளாண் பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள், ஒழுங்குபடுத்தப்பட்ட வேட்டை, வேலி அமைத்தல், சமூக காடுகள் இழப்பீடு போன்ற முறையான நடவடிக்கைகள் பகுப்பாய்வு செய்து செயல்படுத்தி தர வேண்டும் போன்ற கோரிக்கைகளையும் வைக்கிறோம். இது முக்கியமாக பழங்குடி விவசாயிகள் மக்கள்கிட்ட பெரும் சிக்கல்களை சந்திக்கிறதுல இன்னைக்கு இந்த மனித விலங்கு மோதலை குறிப்பாக வைக்கிறோம். வனச்சட்டங்கள் இல்லை நிறைய தொடர்ச்சியான போராட்டங்களும் சிக்கல்களையும் நம்ம சந்தித்து முறையிட்டுக்கிட்டே வர்றோம். இதெல்லாம் அதோட தோட்டம் காடு இதில் நிறைய இன்னைக்கு வன விலங்குகள் அங்கே வன ஆக்கிரமிப்புனால ஏற்பட்ட அது இடம்பெயர்ந்து இன்னைக்கு நிறைய நிலங்களுக்குள்ள வர்றதும் அதனால ஏற்படுற நிறைய சிரமங்களையும் விவசாயிகள் சந்திச்சுட்டே இருக்காங்க. அதுலேயும் நிறைய தீர்க்கப்பட வேண்டிய விடயங்களையும் முன்வைக்கிறோம்.